ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னில இருந்து ஃப்ரெஷ்ஷா டாப் ட்ரெண்டிங்ல இருக்கிற சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். ஸ்பீட் அண்ட் லவ் ஸ்டெப், பிரதர் அண்ட் சிஸ்டர் நடுவுல தவிர்க்க முடியாம வந்த லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோட அழகாயே காமிச்சிருக்க சீரீஸ் இது. ரெடி ஆயிக்கோங்க. இவங்களோட எமோஷனல் ரோல்ல கோஸ்ட். ஓப்பனிங்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கு போல. அவங்க ஒரு வீட்டுக்கு கூட்டு வராங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் இங்க தங்க மாட்டேன், நான் வந்து எங்க அப்பாவும் அண்ணா கூட தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் இங்க சொல்றாங்க, அது வந்து உன் ஃபேமிலியே கிடையாது, உங்க அண்ணன் சொல்றல, அது வந்து நாங்க தத்து எடுத்து வளர்த்த பையன், அவன் வந்து உன் அண்ணா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்ப தனியா கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கும் தனி ஃபேமிலி இருக்கு, இப்ப யாருமே உன்னோட ஃபேமிலி கிடையாது, நீ போய் யார பார்க்க போற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் ஸ்டஃபனா இருக்காங்க, நான் கண்டிப்பா போயிட்டு என் அண்ணாவையும் எங்க அப்பாவும் பக்கத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தாய்லாந்துக்கு. கட் பண்ண ஹீரோயின் பிளைட்ல இருக்காங்க. பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க கேக்குறாங்க, யார பாக்க போறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாக்க போறீங்க, போயலான்னு கேட்கும்போது, அம்மா நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்க போறேன். அந்த பொண்ணு கேக்குறா, அவங்க என்ன ரொம்ப அழகா இருப்பாங்களா, ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, இனிமே தானே பாக்க போறேன். ஆனா சின்ன வயசுல அவங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, ரொம்ப அவங்க ஹேண்ட் ரைட்டிங் கூட ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ண ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து பாக்ஸிங் ரிங்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் சொன்ன மாதிரி ஜென்ட்ல எல்லாம் இல்ல, அவர் வந்து இப்போ ஒரு ட்ரக்கெட் பாயா மாறி இருக்காரு. அப்படியே வந்துட்டு அவங்க அப்பாக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்றாங்க, இது போல பொண்ணு வந்துட்டு இருக்கா, அவளை நீயே போய் பிக் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அப்பா வந்து நல்லா குடிச்சிருக்காரு போல, அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அண்ணாக்கு கால் பண்ணிட்டு, நீ இந்த மாதிரி உன் தங்கச்சியை பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோவும் வெளியில நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கும்போது அவங்களுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்காங்க. உடனே அவர் கேக்குறாரு, என்ன என்ன யாருன்னு தெரியலையா, அப்பதான் அமைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற போது, ரெண்டு பேரும் வந்து கார்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பாத்துட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன என்னையே பாத்துட்டு இருக்க, உனக்கு என்ன சூடா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இல்லன்னு சொல்றாங்க. உடனே இருந்தாலும் அவங்க ஏசி எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபேன்ல போட்டு விடுறாரு. காருக்குள்ள ஏதாவது கேட்கணும்னா கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க படிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் வந்து டிராப் அப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே நீ மாஸ்டர் டிகிரி வாங்குற, நீ ப்ராமிஸ் பண்ண, ஏன் வாங்கல அப்படின்னும் போது அவர் அமைதியாவே இருக்காரு. பக்கத்துல வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. உடனே அவங்க வந்துட்டு, டே வாட வெளியில போலாம், தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ ஒரு ஜூஸ் கடையில ஹீரோயினுக்கு ஜூஸ் வாங்குறதுக்காக நிக்கிறாங்களா. அப்ப வந்து ஹீரோயின் நினைக்கிறாங்க, இன்னைக்கு இவன் வந்து இவ்வளவு பெருசா டால், ஆனா எப்படி இவன் வந்து இப்படி ரெக்கட் பாய் ஆனா, அவன் கூட சேர்ந்தவங்களும் கூட நல்லவங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீடு வந்து ஒரு மாதிரி ஸ்லம் ஏரியால தான் இருக்கு, அந்த அளவு கம்ஃபர்டபுளா இல்ல. உள்ள வந்த உடனே அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. அவர் நல்லா தண்ணி வச்சுட்டு கீழே பட்டிருக்காரு. இதோ இவர் தான் உங்க அப்பா அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. உடனே உள்ள இருந்து ஒரு லேடி வராங்க. அவங்க பார்த்தா அது அவங்க அப்பாவோட செகண்ட் வைஃப் போல. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஓரத்துல நின்னு பயமா பாத்துட்டு இருக்கா. அப்ப வந்து அவங்க ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் வந்து மெத உட்காந்துட்டு வா இங்கன்னு கூப்பிடுறாங்க. உடனே வந்துட்டு ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஹலோ சொல்றாங்க. அப்புறம் டம்ளிங் எல்லாம் குடுக்குறாங்க. சாப்பிடுறதுக்கு சாப்பிடு குடுக்கும்போது எனக்கு கம்மியா இருக்கு, அவளுக்கு மட்டும் அதிகமா இருக்குன்னுட்டு அந்த தங்கச்சி சொல்றா. அதுக்கு வந்து ஹீரோ சொல்றாரு, அது அவங்க நம்மளோட கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து ஹீரோயின் பாக்குறாங்க, கெஸ்டா அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு உள்ள வந்து இது போல உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்டா, வாடா வெளியில போலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு, சரி நீ வெளியில வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில போயிட்டு, நீ முடிவு பண்ணிட்டியா, இத நீ பண்ண, நீ செத்து போயிடுவடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஹீரோ வந்து நானும் முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான். ஹேய் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஜியாங் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி நீ என் கடைக்கு வேணா உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவரும் கிளம்பிட்டாரு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, எனக்காக தான் வந்தியா அப்படின்னுட்டு. ஆமா இந்தா உனக்காக தான் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்க சொல்றாங்க. இனிமேட்டு எனக்கு அங்க கிஃப்ட் எல்லாம் வாங்காத, காசு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கொடுத்துதான் ஆகணும், நான் இங்க கெஸ்டா தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபமா போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஹீரோயினா யோசிக்கிறாங்க, இங்க என்னதான் நடக்குது, என்னதான் நடந்துருக்கு இவனுக்கு, இவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவும் ஒரு கடையில இருந்து வெளியில வரும்போது அவரோட கீனை மிஸ் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு சின்ன பாப்பா வந்து எடுத்து தராங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து அந்த சின்ன வயசு தங்கச்சி ஞாபகம் தான் வருது. அந்த பொண்ணு சொல்றான், இந்த இது உங்களுக்கு தானே ஜியாங் மூணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வாங்கி வச்சுக்கிறாரு சிரிச்சுட்டு. ஹீரோயின் தனியா இருந்துட்டு அவங்களுக்கு பசி வந்துருச்சு போல. அவங்க வந்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு. அப்ப கீழே வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா ஹீரோயின் இறங்கி வரும்போது ஹீரோ வந்து வீட்டுக்கு எதிர்க்க நின்றுட்டு இருக்காருங்க.
சோ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு டின்னருக்கு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் வந்து குதிச்சுட்டே வந்து கேக்குறாங்க, நீ தண்ணி எடுப்பியா அப்படி கேட்டுட்டு வராங்க. வரும்போது அந்த இடத்துல ஒரு காரும் வந்துருது. உடனே புடிச்சு இழுத்துட்டு, உனக்கு சரியா ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்னும் குழந்தை கிடையாது அப்படின்னுட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போறாங்க. என்ன உனக்கு வழி தெரியுமோ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னுட்டு ஹீரோ கூடவே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. சோ இது சாப்பிடுறியா அது சாப்பிடுறியா கேக்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே வேண்டாம் சொல்றாங்க. அப்ப உனக்கு எங்கதான் போகணும்னா, எனக்கு பிஸியான ஒரு ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் பிஸியான ஹோட்டல் இருக்காங்க? ஏன் பிஸியான ஹோட்டல்னா ரொம்ப நேரம் இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கும்னுட்டு, என்னோட வாழ்க்கை பத்தி உனக்கு எதுவுமே தெரிய வேண்டாமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி சொல்லு என்னாச்சு, எதுக்கு நீ வந்து ஓடி வந்த வீட்டுல இருந்து? அப்படி கேம் போது நான் ஓடிலாம் வரலையே, சும்மா டூரிஸ்டா தான் வந்திருக்கேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. பொய் சொல்லாத, நீ ஓடி வரலனா நீ வந்துட்டு ஏன் நாளைக்கே ரிட்டர்ன் ஆகுற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் வந்து நாளைக்கு ரிட்டர்ன் ஆகல, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க, நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னுட்டு. உடனே வந்துட்டு ஹீரோ சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ ஊருக்கு போ, இங்க இருந்து ஏன் நீ கஷ்டப்படுற அப்படின்னு கேக்குறாரு. இப்ப எதுக்கு நான் இங்க இருக்கேன்னு கேக்குறியா? நான் வந்துட்டு இங்க நிறைய ஆம்பளை பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப எங்காவும் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னா எதுக்குன்னு கேக்குறாரு. எதுக்கு ஜஸ்ட் லவ் பண்ணிட்டு சுத்தலாம் தான் அப்படின்னுட்டு ஹீரோயினும் ஒரு மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஜெலஸா பாக்குறாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, சரி இது வரைக்கும் என்னோட வாழ்க்கை பத்தி கேட்ட பெருசா உன்னை தெரிஞ்சுக்கல, ஆனா நான் இப்ப உன்னோட வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து சரி சொல்லு, என்ன வேணும் உனக்கு, என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாரு. உன்னோட லைஃப் எப்படி போகுது? ரொம்ப மோசமா போகுது. உனக்கு லவ் லைஃப் ஏதாவது இருக்கா கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உனக்கு ஃபன்னா என்ன? ஃப்ரெண்ட்னா தூங்குறது, தண்ணி அடிக்கிறது, ஜாலியா சுத்துறது. அந்த ஜாலியா சுத்துறதுன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு இவரோட முதல்ல அந்த கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் பாத்துருப்பாரு இல்லையா, அவர் வராரு மறுபடியும். டே என்னடா அந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்க, யாரா இந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, இது என்னோட தங்கச்சியா அப்படின்னுட்டு. தங்கச்சியா இல்லையே, உன் தங்கச்சி வந்து ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்கா, இவ்வளவு பெரிய பொண்ணா என்ன கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இது நிஜமான என்னோட தங்கச்சி தான் சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு உண்மையா சொல்லி இது உன்னோட சொந்த தங்கச்சியா அப்படின்னு சொல்லும் போது 2 பேருமே எதுவுமே பதில் சொல்லாம பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஃப்ரெண்டும் அதேதான் கேக்குறாங்க. டே அந்த மேட்ச்க்கு நீ போறியா, அவன் உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவான்டா, தயவு செஞ்சு போகாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் வந்துட்டு தட்டுல இருக்கிற சாப்பாடுல வந்து நிறைய பீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு போல, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் இருக்கு போல, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோலா அது எதுவுமே சொல்லாம அவரா தட்டு எடுத்து எல்லாத்தையும் பிக் பண்ணி போட்டு ஹீரோயினுக்கு குடுக்குறாங்க. அத உடனே ஹீரோயின் நினைக்கிறாங்க, சின்ன வயசுல இதெல்லாம் எனக்கு பிடிக்காதது இன்னமும் ஞாபகம் இருக்கு இவனுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்து யாரோ பாத்துட்டு புடுறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வராங்க. உடனே ஹீரோயின் 2 பேரும் வந்துட்டு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த பைக்ல பாக்குறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த பைக்ல போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து பைக் ஏறிட்டு கிளம்புறாங்க. அப்ப வந்துட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க மனசுக்குள்ள, இது போல எல்லாமே மாறிடுச்சு, நீயும் மாறிட்ட, உன்னோட ஜென்டலர் அந்த ஃபீலே எனக்கு தெரியல, நீ வந்து ரொம்பவே ரெக்கடா மாறிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே மாறிச்சு, ஆனா உன் மேல இருக்கிற இந்த வாசம் மட்டும், என் பழகின வாசனை மட்டும் என்னைக்குமே மாறவே இல்லை. ஹீரோவை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த பைக்ல ட்ரை பண்றாங்க. இந்த சீனோட தான் இந்த பைக்ல ட்ரை பண்றாங்க. இன்னும் வர எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் வர எபிசோட்ஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இந்த சீரிஸோட எபிசோட்ஸ் வந்து அப்லோட் ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.